வெல்கம் டு மைக் ஸ்ட்ரோம் கிரிக்கெட். இந்த வீடியோ ஐபிஎல் திருவிழா. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை கடப்பார டீம், அவங்களோட ரீடென்ஷன் கடப்பார மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். பும்ராட் 18 crore, ஹர்திக் பாண்டியா ஒரு 16 crore, சூரியகுமார் யாதவுக்கு 16 crore, ரோஹித் சர்மாக்கும் ஒரு 16 crore, அப்புறம் திலக் வர்மா வந்து ஒரு ரீடைன் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக இவங்க வந்து ஒரு 75 crore பர்ஸ் வேல்யூவை ரீடைன் பண்ணிட்டு 45 crore பர்ஸ் வேல்யூவோட தான் ஆக்ஷனுக்குள்ளே போயிருந்தாங்க. இங்கேயே இவங்க டீம் செட் ஆகிடுச்சு. இனிமேல் ஆக்ஷனில் போய் அவங்க எடுத்தா இன்னும் பேங்கராக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, என்னதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இதே ஒரு டைப் ஆஃப் அமௌண்ட்டோட தான் போனாலும் அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக டீம் எடுக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செட் பிளேயர்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 போல்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க 12 கோடிக்கு. நம்ம தீபக் சாகரை 9 crore எடுத்திருக்காங்க. நமந்தீர் வந்து ஆர்டிஎம் பண்ணி எடுத்திருக்காங்க 5 crore. ஏற்கனவே ஆடினார் இல்லையா. அண்ட் வில் ஜாக்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம கிழிச்சோம் இல்லையா ஆர்சிபியை. வில் ஜாக்ஸை பிக் பண்ணி எடுத்துட்டு போய் கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வராரு அம்பானியோட பையன் ஆர்சிபிட்ட. எனக்கு அதை பார்க்கும்போது டிம் டேவிட் அவங்க எடுத்துகிட்டு ஹாய் காட்டுவாங்களாம், இவர் வில் ஜாக்ஸ் எடுத்துகிட்டு அவர் போய் பாய் சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல. ஆர்சிபி இந்த இடத்துல ஒரு கவலைக்கிடமான இடத்துல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து வந்து அல்லாஹ் ஹசன் வந்து கொல்கத்தாவில் இருந்தார் லாஸ்ட் டைம். அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பவுலராக தான் இருந்தார். வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஆமாம், சுனில் நரேன் இருந்ததுனால இவர் வந்து வெளியவே தெரியலை. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் நம்மளோட ஒரு ப்ராடக்ட். நம்மனா ஐனமோ சிஎஸ்கேவோட பார்ட்னர் மாதிரி. சிஎஸ்கேல விளையாடின ஒரு மிச்சல் சாட்னர் இவர் வந்து பேக்கப் தான் போவாங்க. அண்ட் ரியல் ரிக்கல்டன் டாப்லேயே எடுத்திருக்காங்க. போல்ட்டுக்கு வந்து இவர் பேக்கப்பாக இருப்பார். அண்ட் லெசார்ட் வில்லியம்ஸ், வேறு ராபின் மின்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு டொமஸ்டிக் பிளேயர். விக்கெட் கீப்பர் கரண் சர்மா எகன், இவர் வந்து ஒரு பேக்கப் பிளேயர் தான். அன்சோல்டு ஆன பிளேயர்ஸை பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க. நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்ஷனில். மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்போவுமே ஸ்ட்ராங்கான டீமோட வராங்க, எப்படின்னு தான் தெரில. இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை ரோஹித் சர்மா தான் ஆப்வியஸாக ஓப்பன் பண்ணுவார். கூட ஓப்பன் பண்ணுறது ரிக்கல்டனா இல்லை வில் ஜாக்ஸா? ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் வேணும். எனக்கு இங்கே ஒரு டவுட் இருக்குது, பார்ப்போம். வில் ஜாக்ஸ் தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார் ரோஹித் சர்மா கூட. ரிக்கல்டன் எங்கே ஆடுவார்னு பார்ப்போம். திலக் வர்மா at 1 down, எஸ்கேஒய் at number 4 and ஹர்திக் பாண்டியா at number 5. 6ல் என்னோட டவுட் என்னன்னா, ராபின் மின்ஸை ஆட வைப்பாங்களா இல்லை ரிக்கல்டன் ஆட வைப்பாங்களான்றதான் எனக்கு டவுட். ரிக்கல்டன் வந்து அது அவர் பொசிஷனே இல்லை. ராபின் மின்ஸோட போய்க்கிறேன், முதல்ல போவோம். நம்பர் 7ல் வந்து மிச்சல் சாண்ட்னர். அண்ட் நம்பர் 9ல் நம்ம தீபக் சாகர், நம்பர் 8ல் தீபக் சாகர், நம்பர் 9ல் ட்ரெண்ட் போல்ட்டு, அப்புறம் நம்பர் 10ல் அல்லாஹ் ஹசன்ஸ், நம்பர் 11ல் ஜஸ்பீர் பும்ரா. அண்ட் இம்பாக்ட் பிளேயராக நமந்தீருக்கும் அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் போய்க்கலாம். அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்க ஆட வைக்காமல் இருக்க மாட்டாங்க. நான் 2 தடவை அவர் அன்சோல்டாகவும் மறுபடியும் ஒரு எகைன் ஆக்சிலேட்டர் செட் மாதிரி வச்சாங்க. நான் 5 பிளேயர் அன்சோல்டாகவும் வரமாட்டாருன்னு நினச்சேன். இப்படி போகலாம். இருந்தாலும் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, சாட்னாரை வெளியே எடுத்துட்டு நமந்தீரை உள்ளே போட்டு ரிக்கல்டனை உள்ளே போட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே, ராபின் மின்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டுமே. திலக் வர்மா அப்படி தான் ஷைன் ஆனார். இஷான் கிஷன் அப்படி தான் ஷைன் ஆனார். ராபின் மின்ஸும் வந்து ஷைன் ஆகட்டுமே, ஒரு விக்கெட் கீப்பராக கூட ஷைன் ஆகட்டுமே. என்னப்போ சாட்னர் நல்லா இப்போ பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அவரும், ஏன்னா ஜடேஜாவால் சிஎஸ்கேக்கு அவர் வந்து சாட்னர் ஆட முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து நல்ல பவுலர், நல்ல கேப்டன்சி வேறு பண்ணார் நியூசிலாண்டுக்கு. நம்ம இந்தியா வேறு போட்டு ஹெல்த் வாங்கி அவர் தான் ஒரே அந்த 3 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் வந்து ஆடினார். அவ்வளோதான், வலிச்சு துண்டு போயிட்டார். அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. எம்ஐயோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவங்க ரீடென்ஷன்லேயே தெரிஞ்சிருச்சு. மிடில் ஆர்டரும் எக்ஸலண்ட், அதுவும் ரீடென்ஷன்லேயே தெரிஞ்சிருச்சு. லோவர் மிடில் ஆர்டர் தான் இங்கே கொஞ்சம் டவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து நமந்தீர் வந்து ஃபில் பண்ணிடுவார் இம்பாக்ட் பிளேயரானு வச்சுக்கலாமே. அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரை எக்ஸலண்ட். நான் எதிர்பார்க்கல. ஒரு சைடு ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா, ஐயோ அலற விட்டுருவாங்க. ஏன்னா என்ன விட்டுருனா அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தீபக் சாகர் இருக்கார், பவர் பிளேயரில் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருவாரு. 3 ஓவரை கைக்குள்ளே வச்சுக்குவார், எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அல்லாஹ் ஹசன் மிட் ஓவர்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணி கொடுத்துருவார். பவுலிங்கை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் சரி நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி பும்ரா அண்ட் கோ நிற்கிறாங்க இங்கே. மும்பை இப்படி வந்தால் தான்ப்பா செம்ம கெத்தாக இருக்குது. இப்போ வாடா, இப்போ பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவல் வச்சுருப்பாங்க. பேக்கப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு தெரில. இந்த தடவை அவங்க அப்படி தான் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா வகையிலையும் பார்த்தாலும் டாப் பிளேயர் இருக்கார். போல்ட் இல்லைனா எப்படி பார்த்தாலும் செம்ம டீம் தான். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸ். இந்த பிளேயிங் லெவனில் அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ரவிசங்கர்.